ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் ஃபேமிலியும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு மண்டே ஈவினிங்லேருந்து தாங்க vlog ஸ்டார்ட் ஆகுது. 4:30 ஆயிருக்கு. 4:30ங்கும் போது அக்ஷு ஸ்கூல்லேருந்து வந்துடுவான். ஸோ அவனுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நான் கிச்சனுக்கு போயிட்டுருக்கேன். காஃபி வச்ச கையோடவே நான் டின்னருக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இருக்கேங்க. இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி தான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே டின்னருக்கு நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு ரைஸ் தான் பண்ணுவேன். அப்படி ஆல்டர்னேட் டேஸில் தான் சப்பாத்தி, ரைஸு, அப்புறம் தோசை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி சப்பாத்தி வந்துட்டு நான் ஈவினிங்கில் பண்ணுறதே கிடையாது. காலையில் சப்பாத்தி பண்ணுவேன், அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஆகிடும். அந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு ஈவினிங்கில் தோசை பண்ணிவிடுவேன். காலையில் நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா, மீன்ஸ் லஞ்சுக்கு நான் குழம்பு பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்துட்டு நைட்டுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றி பண்ணுறங்காட்டிக்கு கண்டிப்பாக அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால் அன்னைக்கு டின்னருக்கு ரைஸு சேர்த்தியே வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆல்டர்னேட் டேஸில் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போன வீடியோவில் நான் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, ஹோம்மேட் நெய், அதுதாங்க. சரி, இந்த வீடியோவில் அது காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பாட்டிலில் அப்படியே வச்சு இப்போ நான் அந்த ஸ்டீல் பாக்ஸில் மாற்றி காமிச்சேன். இந்த ஹோம்மேட் கீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கல, இப்போ புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்ட் கார்டில் நான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போது ஈஸியாக சிம்பிளாக எப்படி வீட்லேயே ஹோம்மேட் கீ பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் சப்பாத்திக்கான மாவு தாங்க குழைச்சிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு குழைக்கும் போது நம்ம எப்போவுமே ரொம்ப டைட்டாக குழைச்சிடாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு லூஸாக குழைச்சிட்டோம் அப்படின்னாக்கா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்குங்க. மாவு வந்துட்டு டைட்டாக போயிடுச்சுனாக்கா சப்பாத்தியும் ரொம்ப ஹார்டாக கிறிஸ்பி ஆகிடும். அதே போல் நம்ம சப்பாத்தி மாவு குழைச்ச பிறகு இந்த மாதிரி கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் நம்ம ஊற்றிட்டு குழைச்சோன்னு வைங்களேன், ரொம்ப நல்லா அரோமா கிடைக்கும். இதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணும்போது நம்ம நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பட் நான் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன். இப்போ நம்ம குழைச்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸ் மாவு செட் ஆகிறதுக்கு வச்சிடலாங்க. நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதே சமயம் ஒரு மினிமம் 1/2 அன் ஹவராவது நம்ம செட் பண்ணினோன்னு வைங்களேன், சப்பாத்தி வந்துட்டு நல்லா பூரி மாதிரி, அதாவது ஃபுல்கா மாதிரி நல்ல ஒரு சப்பாத்தி கிடைக்கும். பட் நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பொதுவாகவே 6 o'clock முன்னாடியே டின்னர் சாப்பிட்டுடுவேனுங்காட்டிக்கு இப்போ நான் செஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ அதனால் நான் 5 to 10 மினிட்ஸ் தான் வச்சுக்கிறேன். இந்த கேப்பில் வந்துட்டு நான் எனக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு தக்காளி சட்னி இல்லை தக்காளி தொக்கு எது வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நேற்றுக்கு சண்டேன்றங்காட்டிக்கு மீன் வாங்கியிருந்தோம், மீன் குழம்பும் பண்ணியிருந்தேங்க. குழம்பு வந்துட்டு பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போவே நான் எடுத்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது இப்போதைக்கு அக்ஷுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்திக்கு ஆகிடும். நான் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பிட மாட்டேங்கிறதுனால எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு தான் தக்காளி தொக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, தக்காளி போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இதை விடவே நல்லா பண்ணலாம், பட் எனக்கு மட்டும்ன்றங்காட்டிக்கு ரொம்ப மெனக்கெடலை, அவ்வளோதான். இப்போ கையோடவே நான் சப்பாத்தியும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறமா இந்த வீடியோட டைட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட ஹோம் பேஸ்டு ரிலேட்டடான பிஸ்னஸை பற்றி. ஆமாங்க, நான் வந்துட்டு ஒரு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஷன் ஜுவல்லரி நான் வந்துட்டு வீட்லேயே தான் வச்சு ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஐடியா இருந்தது, ஒரு ஐடியா வந்தது. என்னென்னா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சிருந்த போது தான் இந்த ஐடியா வந்தது எனக்கு. அதையும் ஏன் நம்ம யூடியூப்பில் போடக்கூடாது, என்னோட கலெக்ஷன்ஸே ஏன் நான் யூடியூப்பில் வீடியோவாக போடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும், என்னோட பிஸ்னஸை கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான். அப்போ நான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட்கிட்டையும் வேற ஒருத்தவங்கிட்டையெல்லாம் கேட்ட போது எல்லாரும் கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, அதுக்கு நீ செப்பரேட்டாக வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணு, இதுலேயே நீ எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் வந்துட்டு நான் குக்கிங் மட்டும் இல்லை, ட்ராவல் vlog கூட இதில் இன்க்ளூட் பண்ணுற பிளான் இருக்குங்க. பட் இப்போ வரைக்கும் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணல, ஏன்னா அக்ஷோட ஷெட்யூல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு இதுக்கப்புறமா
கண்டிப்பாக ட்ராவல் vlogகும் போடுற பிளானில் தான் இருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே சேர்த்து ட்ராவல் vlog, குக்கிங்கு, அப்புறம் டெய்லி ரொட்டீன், அதுக்கப்புறமா அந்த ஃபேஷன் ஜுவல்லரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலா மாதிரி ஒரு சேனல் இருக்க வேண்டாமேன்றதுனால அந்த ஃபேஷன் ஜுவல்லரிக்கு மட்டுமே ஒரு சேனல் செப்பரேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு சஜஷனாக கொடுத்தாங்க. எனக்கும் அது பெட்டராக தோணுச்சு. ஸோ கூடிய சீக்கிரமாகவே நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இதுதாங்க நான் வந்துட்டு டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். பொதுவாக எனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் வெரைட்டியாக புதுசாக நான் எங்கேயாவது ஏதாவது பார்த்தேன் அப்படின்னாக்கா, இல்லை யாராவது சொன்னாலோ கண்டிப்பாக இம்மிடியேட்டாக நான் ட்ரை பண்ணிடுவேன். ஆனால் அதே சமயம் எப்போ பாரு குக்கிங்கே பண்ணிட்டு எப்போ பாரு கிச்சனுக்குள்ளாரையே சுற்றிட்டே இருக்கிறது சத்தியமாக எனக்கு பிடிக்காது. அதுக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது. அதனால தான் நான் காலையிலேயே வேலை ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ரெண்டையுமே முடிச்சுட்டு நான் வந்துட்டு அப்புறம் அந்த ஒரு 7:30, 8க்கு அப்புறமா நான் கிச்சன் பக்கமே, மோஸ்ட்லி 7:30 தாங்க. அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே போகவே மாட்டேன். அப்புறமா நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் கிச்சனுக்குள்ளே போவேன். அண்ட் ஈவினிங்கில் டின்னர் ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா அப்புறமா நான் கிச்சனுக்குள்ளே போவேன். இவ்வளோதான் என்னோட கிச்சன் வேலை இருக்குமே தவிர எப்போ பாரும் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது வீட்டு வேலை, கிச்சன் வேலை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்துட்டு சத்தியமாக எனக்கு பிடிக்காது. வீட்டு வேலை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? நம்ம சீக்கிரமாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் 10 to 10:30க்கெல்லாம் நம்மளோட எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். அதாவது குக்கிங் வேலை ஒரு 7 o'clock எனக்கு முடிஞ்சிடுச்சுன்னா மித்த இருக்கிற வேலை, கிளீனிங் வேலை, டஸ்டிங் இருக்குன்னா டஸ்டிங் பண்ணிடுவேன். அந்த மாதிரி துணி காய போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டா கூட நமக்கு ஒரு 10:30க்கு மேலே வேலையே இருக்காதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? நமக்காக நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதாங்க நான் இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் எனக்கு போகணுன்னு யோசித்த போது தான் ஏன் நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு வந்தது. ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு டீ போட்டுட்ருக்கேங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. பிளாக் டீ வித்தவுட் சுகரில் தான் போட்டுட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எடுத்துக்க போகிறது ஃப்ரூட்டு, வாட்டர்மெலன். என்னடா டீக்கு ஸ்நாக்கு வாட்டர்மெலனான்னு கேட்காதீங்க. நமக்கு தேவையில்லாத ஆயில் ஃபுட்டு, ஸ்வீட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஃப்ரூட்டு தான். ஸோ அதனால் எடுத்துக்கிறது தப்பில்லை அப்படிங்கிறது எங்களோட தாட். ஸோ நாங்கள் எடுத்துக்கிறோம். இடையில வந்துட்டு நாங்கள் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சாப்பிடுவோம், பொரி சாப்பிடுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி ரெண்டுமே தீர்ந்துருச்சு. இனிதான் ஷாப்புக்கு போகணும். ஸோ இன்றைக்கி வாட்டர்மெலன் மட்டும்தான் இருந்தது, அதை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக வந்துட்டு டின்னர் இப்போ ஒரு 7:30 ஆயிருக்குங்க. என்னோடய டின்னர்லாம் முடிஞ்சிடுச்சு. 7:30க்கு பால் வரும். ஸோ பால் வந்த பிறகு தான் அப்புறமா நான் கிச்சனுக்குள்ளே வருவேன். இப்போ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் இந்த பால் வந்துட்டு நான் நாளைக்கு தயிர் ஊற்றுறதுக்கு தான் வச்சுருக்கேன். நல்லா சுண்ட காய்ச்சின பிறகு தான் தயிர் ஊற்றுவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு அதில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்த பிறகு தான் நான் தயிருக்கு ஊற்றுவேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இந்த வெஜிடபிள் நான் வந்துட்டு குழம்புக்கு தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு நாளைக்கு நான் வெந்தய குழம்பு பண்ணுறதுக்காக தாங்க கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய க்யூப்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு க்யூப்ஸாக தோலெல்லாம் கட் பண்ண பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அடுத்ததாக வந்துட்டு பொரியலுக்கு பீன்ஸும் கேரட்டும் போட்டு வைக்கலான்னு பிளானு. பீன்ஸ் கொஞ்சம் வாடிடுச்சு. ஆக்சுவலி நான் வாங்கும்போதே கொஞ்சம் வாடி தான் இருந்தது. ஒரு 1 வீக் ஆகிட்டதுனால ரொம்பவே வாடிடுச்சு. வாங்கின வெஜிடபிள்ஸ் எல்லாமே தீந்துடுச்சு. இதுதான் லாஸ்ட்டு. இனிமேல் நான் நாளைக்கு வெஜிடபிள் கட் பண்ணணுன்னா நாளைக்கு வாங்கினா தான் கட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டாக்கா நமக்கும் ஈஸியாக இருக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி நமக்கு வேலை சீக்கிரமாக முடியணும்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ப்ரீ பிளான் பண்ணி வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சுக்கலாம். அப்போ நமக்கான வேலையும் நமக்கு செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க நான் எப்போவுமே பிளான் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இப்போல்லாம் வெஜிடபிள்ஸோட ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, எப்படி டெய்லி இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்குறது, இவ்வளோ சமைக்கிறது அப்படின்னு
என்கிட்ட டைரக்டாவே கேட்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி எவ்வளவோ செலவு பண்றோம் இல்லைங்களா? எதுக்காக நம்ம செலவு பண்றோம்? நமக்காக, நம்ம லைஃப்‌க்காக. ஆனா, எதுக்காக செலவு பண்றோம்னே தெரியாம செலவு பண்றதும் இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படி பண்றதும் உண்டு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த மாரி வெஜிடபிள்ஸ்‌க்காக நம்ம செலவு பண்றதுல தப்பே கிடையாதுங்க. இந்த பைசாவ நம்ம சேர்த்து வைக்க போறதும் கிடையாது. அப்படியே நம்ம சேர்த்து வச்சாலும், நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் தாங்க குடுப்போம். ஸோ அதுக்கு இது பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். நம்ம நல்லபடியா சாப்பிட்டு, நல்ல காய்கறிகள்லாம் சாப்பிட்டு, நல்லா நம்ம ஹெல்த்த பார்த்துக்கிட்டாலே, நம்மளோட டைம் அண்ட் மனி இது 2யுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் வீணாக்க வேண்டியது இருக்காது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்ங்க. ஸோ பேசிட்டு என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கான என்னோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ என்னோட கிளீனிங் வேலை தாங்க. இது சிம்பிள். என்னோட கிச்சன்லாம் ரொம்ப பெருசு கிடையாது. பயங்கரமா கிளீன் பண்றதுக்கு. ஜஸ்ட் சின்ன ஒரு ஏரியா. அத ஒரு 2 மினிட்ஸ்ல நான் கிளீன் பண்ணிடுவேன். இப்போ ஒரு 8:30 ஆயிருக்குங்க. இந்த டைம்ல எப்பவுமே எனக்கு கிச்சன் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா என்னோட பிசினஸ்க்கான டைம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்ப நான் வந்துட்டு அ பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை தாங்க பண்றேன். அதாவது இன்னைக்கு வந்த ஆர்டரோட அட்ரஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு 1 ஹவர் ஆயிடும். அது இன்னைக்கு வர ஆர்டர் பொறுத்து. இன்னைக்கு எனக்கு எப்படியும் ஒரு 10:00 வரைக்கும் பேக்கிங் இருக்குங்க. ஆ இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் நெறையவே இருக்கு. ஸோ எப்படியும் எனக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் தேவைப்படும் பேக்கிங் பண்றதுக்கு. ரொம்ப நெறைய இருக்கு அப்படின்னாக்கா, கண்டிப்பா நான் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பும் எடுத்துப்பேன். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ஆர்டர்ஸ் கிடையாது. நான் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. 10:00 முடிஞ்சிடும். அடுத்ததா நான் என்னோட பேக்கிங் எப்படி இருக்கும், அதேபோல என்னோட ப்ராடக்ட் எங்க வச்சிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுதாங்க நான் பண்ற பிசினஸ். என்னோட ப்ராடக்ட்ஸ் ஃபேஷன் ஜுவல்லரிஸும் இருக்கு, ஹேர் ஆக்சஸரீஸுமே இருக்கு. இத பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வேற ஒரு வீடியோல செப்பரேட்டா போடுறேங்க. இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னாக்கா ரொம்ப லாங் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். இப்ப நான் பேக்கிங் எல்லாம் முடிச்சிடுவேங்க. 10:00 முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நாளைக்கு காலையில என்னோட டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். காலையில 5:00 எழுந்திரிச்சாச்சுங்க. ஆஸ் யூசுவல் நல்லா தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. நேத்திக்கு நான் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். எப்பவுமே எந்த ஒரு பொருள் தீர்ந்தாலும் இம்மீடியட்டா நான் அத ரீஃபில் பண்ண மாட்டேங்க. ரீஃபில் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டில நல்லா கழுவி காய வச்ச பிறகு தான் ரீஃபில் பண்ணுவேன். இப்ப நான் குக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் ரைஸ குக்கர்ல வச்சுட்டேங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல மஞ்சள் பூசணிக்காவும், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்தி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டு, ஸ்டவ்வ ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி, கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்க 10 நிமிஷத்துல நல்லா மஞ்சள் பூசணிக்காய்ல வெந்து வந்திருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அரைப்பு பார்த்துடலாம். தேங்காய் அரைக்கிறதுக்காக நான் குழம்புல மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போடலை இல்லைங்களா? ஸோ மிளகா வந்துட்டு காஞ்ச மிளகாவை நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துப்பேன். அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மிளகா வேணுமோ அவ்வளோ சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்க 2 மிளகா தான் சுட்டு எடுத்திருக்கேன். அது கூட தாளிப்பு கரண்டியில 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப கரிஞ்சிடாம ஜஸ்ட் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து, அதையும் அப்புறம் அந்த சுட்ட காஞ்ச மிளகாவையும் தேங்காய்ல போட்டு அரைக்கணும். தேங்காய் வந்துட்டு நான் இங்க 2 கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க நான் அரைச்சு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டா அரைஞ்சிருக்கணும். அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இது என்னோட மெத்தடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். தேங்காய் ஊத்தின பிறகு ஆல்ரெடி நமக்கு காய் வெந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொதிக்கு மட்டும் வெயிட் பண்ணா போதும். அதனால நான் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இந்த டைம்ல குழம்புக்கான தாளிப்பு பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயமும் போட்டிருக்கேன். ப்ளஸ் அது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இன்னைக்கு என்கிட்ட கருவேப்பிலையெல்லாம் தீந்துருச்சு. இனிமேல் தான் நான் காய் வாங்கணும். ஸோ கருவேப்பிலை இல்லாமலே இன்னைக்கு குழம்பு முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க.
சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணியிருக்கேன், ரவா உப்புமா பண்ணியிருக்கேன். அதே போல் ப்ரோட்டீனுக்காக பன்னீர் ரோஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முன்னமே நான் காமிச்சங்காட்டிக்கு தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக காமிக்கல. ஹஸ்பண்ட்கான லஞ்சு தாங்க நான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லஞ்சு ஹெவியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டீ காஃபி குடிக்கணுன்ற மைண்டே வராதுங்க. ஸோ அதுவே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. நான் அவரை ரயில்வே கேட் வரைக்கும் தாங்க கொண்டு போய் விட போகிறேன். ஏன்னா அக்ஷுவுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ நான் ரயில்வே கேட் வரைக்கும் தான் ட்ராப் பண்ணுவேன். அவரே நடந்து போய்ப்பார். பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டாக்கா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்காக தான் நான் போகிறேன். அடுத்ததான் இப்போ அக்ஷுவுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நான் பண்ணுறேன். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அக்ஷு வந்துட்டு ரொம்ப அப்படியே எழுது கொடுத்தாலும் சாப்பிட்ற டைப் கிடையாது. அவனை சாப்பிட வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கே புரியும். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் வந்துட்டு ஷாஜீரா போட்டிருக்கேங்க. நார்மல் ஜீரா கிடையாது. நார்மல் ஜீரா வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் ஷாஜீரா கிடைக்கிறங்காட்டிக்கு அது போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நான் இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணியிருக்கனோ அந்த பொரியலையும் போட்டிருக்கேன். எப்போவுமே நான் என்ன பொரியல் பண்ணுவேனோ அந்த பொரியல் தான் நான் போடுவேன். ஓகேங்களா? அது கூட ஜீரக சம்பா ரைஸும் போட்டிருக்கேன். அது ஏன்னா அதோட ஃப்ளேவரும் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அவன் கொஞ்சம் சாப்பிடுவான், விரும்பி சாப்பிடுவான். அதனால தான் நான் ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே 1 கப்பு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள், மிளகாய் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையான காரம் எல்லாம் நம்ம பொரியல்லையும் அப்புறம் அந்த பன்னீர்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவும் போட போகிறது கிடையாது. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வெந்த பிறகு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தின பிறகு நான் வந்துட்டு கீழே ஒரு பழைய தவா வச்சுருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஸ்டீல் இல்லைங்களா? அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இந்த மாதிரி தவாவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பன்னீரும் போட்டுடுவேன். பன்னீரும் போட்டு மூடி வச்ச பிறகு ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பசங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே நம்ம செப்பரேட்டாக கொடுத்தோன்னு வைங்களேன், பல ரீசன்ஸ் வரும் நமக்கு. ஈவினிங் அவங்க வரும்போது அப்படி இப்படி சாப்பிட முடியல அப்படின்ட்டு. இதே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அப்படியே தன்னை போல் உள்ளே போயிடும். லஞ்ச் பாக்ஸு காலியாக வரும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். அக்ஷுவுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லேயே நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவனோட ரூம் க்ளீன் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறமா அக்ஷுவை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வரும்போது ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன். அதோட டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஏன் எதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.